அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை விட்டு பிரிந்து சென்றால், மனைவி மக்களோடு கலந்து விட்டால் நாங்கள் மறந்து விடுகிறோமே என்று. இன்று பலருக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்குகளின் மீது உண்டான நம்பிக்கை. சஹாபாக்களுக்கு ஏன் போரிலே ஒருவரை முந்தி உயிரை கொடுப்பதிலே அவர்கள் போட்டி போட்டார்கள். இன்று நாம் எப்படி வாழ பிரியப்படுகிறோமோ அவர்கள் ஷஹாதத்தை நேசித்தார்கள். பொதுவாக ஆட்சி வந்து விட்டால், அதிகாரம் வந்து விட்டால் அந்த சுகபோகத்தில் வாழத்தான் விரும்புவார்கள். அபூபக்கர் கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு ஜிஹாதுக்கு போக ஆசைப்படுகின்றார். உமர் கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு ஜிஹாதுக்கு போக ஆசைப்படுகின்றார். போக முடியாது என்று இருக்கும் பொழுது, அல்லாஹ்வே எனக்கு நீ ஷஹாதத்தை தான் கொடுத்தாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். எனக்கு ரப்பே நீ ஷஹாதத்தை கொடு, உன்னுடைய நபியின் ஊரிலே கொடு, உன்னுடைய பாதையிலே நான் மரணிக்க வேண்டும் என்று துஆ செய்கின்றார். கலீஃபா, உங்களை போருக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம், மதீனாவிலே நீங்கள் ஷஹாதத்தை கேட்கின்றீர்களா? கலீஃபா உமர் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்திருந்தார்கள், அல்லாஹ் அறிந்திருந்தார் உமர் எத்தகைய உண்மையாளர் என்று. அவர் விரும்பியதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார்.